எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இது எத்தனாவது மாசம் சொல்லுங்க? இது 7வது மாசம். அந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு அருளி செய்து உங்களை கண்மணி போல அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது மட்டும் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி. 7 என்றாலே வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அது ஆண்டோடைய சிருஷ்டிப்பு பிளஸ் ஓய்வு நாளை சேர்த்து உள்ளடக்கிய ஒரு சம்பவம். 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாள் என்ன செஞ்சாரா? ஓய்ந்திருந்தாரா. அப்ப அந்த 7வது நாள் யாருக்குரிய நாள்? கர்த்தருக்கு உரிய நாள். இந்த 7வது மாதம் இது ஆண்டவருக்குரிய மாதமாக இருக்கிறபடினாலே நீங்கள் சும்மா இருந்து அவர் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு மாதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல ஒரு அற்புதம் செய்வார். அப்ப எத்தனை அப்பத்தை யூஸ் பண்ணுவார் சொல்லுங்க? கரெக்டா சொல்லுங்க. 2 அப்பம் இல்ல. நீங்க மார்க் 8வது அதிகாரத்தை வீட்டுக்கு போன பிற்பாடு வாசிப்பாருங்க. 8 அப்பமும் இல்ல 2 அப்பமும் 7 அப்பத்தை வச்சு 4000 பேருக்கு என்ன செய்வார்? போஷிப்பாரு. இல்லையா சொல்லுவோமா? ஆகினாலே 7வது மாதத்துல ஆண்டுடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. இன்னைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னதாக நான் கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை ஒருத்தர் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய தாய் மாமா மைக்கு சொன்னது போல அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்கள் ஆகிறது. அவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் இன்னும் ஆயுசு நாட்கள் கொடுத்து அநேக ஆயிரங்களுக்கு அவரை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் என்ன ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது எலியாவை பற்றி பேசுகிறோம், ஏனோக்கை பற்றி பேசுகிறோம், எரேமியா ஏசாயாவை பற்றிலாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். பவுலை பற்றி, பேதுரு பற்றி, இப்படி பரிசுத்தவான்களை பற்றி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பேசுகிறோம். ஆனா இயேசுவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அநேக நினைக்கிறோம் இயேசு மனுஷனா கடவுளா? எனக்கு நீங்க தெளிவா சொல்லணும். இயேசு மனிதனா கடவுளா? அவர் கடவுள்ன்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. சூப்பர். அவர் மனுஷன்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. நீங்க வாசிச்ச வசனத்திலே கூட நீங்க பாருங்க, 8வது அதிகாரம் என்ன போட்டு வாசி பாருங்களேன். 8வது அதிகாரம் 40 வசனத்தை வாசிங்க. மனுஷனாகிய என்னை நல்லா கவனிங்க. அவர் யார் தான்? அவர் தேவன் தான். எங்கேயும் அவர் தன்னை தேவனாக யாருக்கு முன்னாடி என்ன செய்யல? உயர்த்தி காண்பிக்கவில்லை. அவர் தேவனாய் இருந்தும் தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ சாயலானார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை வரங்களினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி பெரிய அளவுல உங்களை மகிமையா பயன்படுத்தினாலும் நீங்கள் தேவனை காண்பிக்க வேண்டுமே ஒழிய உங்களை தேவனாக ஒருபோது மனுஷருக்கு முன்னாக என்ன செய்யக்கூடாது? காண்பிக்க கூடாது. இயேசு அடிக்கடி சொல்வார், நான் சுயமாய் வரல, என் பிதாவிடத்துல வந்திருக்கிறேன், அவரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், அவர் பேசுறதை கேட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லி தன்னை மறைத்து மறைத்து தன்னுடைய பிதாவை அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இது நமக்கு அவர் வாழ கற்றுக் கொடுத்ததான ஒரு வழிமுறை. எந்த இடத்திலேயும் நீ உன்னை உயர்த்தாதே, எந்த இடத்திலேயும் நீ உன்னை வெளிப்படுத்தி காண்பிக்காதே, தேவனை மாத்திரம் உயர்த்து. எல்லாவற்றையும் நீங்கள் எதை செய்தாலும் நாமத்தின்
மகிமைக்கென்றே செய்கிற அவரை தவிர வேற எதையும் மனுஷனா பிறந்த நம்ம என்ன செய்யக்கூடாதா, உயர்த்தி காண்பிக்க கூடாது. அவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை. எத்தனை பேர் இயேசுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீ ஆண்டு நம்மோடு பேசுவார். இயேசு பற்றி அநேகருக்கு என்ன, அவர் 33 வருஷம் வாழ்ந்தாரு, பெரிய அளவில் ஒன்றும் அவருக்கு பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அழகான குடும்பம், நல்ல அன்பான அப்பா, அன்பான அம்மா, உடன் பிறந்த சகோதரிகள், அவருக்கு என்னங்க குறைச்சல்? கடைசி 3 வருஷம் தான் அவர் ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, 3 வருஷம் தான் ஊழியத்தில் இருந்திருக்கிறாரு. அது கடைசி 3 மணி நேரம் தான் அவரு 6 மணி நேரம் சிலுவையில் பாடுகள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறாரு. அவருக்கு எப்படி என் வலி தெரியும், அவருக்கு எப்படி என்னுடைய வேதனை தெரியும், அவருக்கு எப்படி என்னுடைய உணர்வு புரியும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் கடந்து போனதான பாதைகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால், இந்த உலகத்துல எல்லா கோணங்களிலும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பாடுகளையும், உலகத்துல பணக்கார அனுபவிக்கிற பாடு, ஏழை அனுபவிக்கிற பாடு, அடிமை அனுபவிக்கிற பாடு, இல்லாதவன் இருக்கிறவன், வியாதியஸ்தன் வந்தவன் போனவெல்லாம் அனுபவிக்கிற அத்தனை 1000 பாடுகளையும் ஒரே மனிதனாக தன்னுடைய சரீரத்துல அனுபவித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதை நீங்க வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் லூக்கா 24:41 வாசிங்க. 24:44. மோசேயின் கவனிய, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பிற்பாடு சீசல்கிட்ட சொல்றாரு, என்னை பத்தி எங்க எழுதி இருக்குது சொல்லுங்க. தீர்க்கதரிசன புத்தகங்கள், நியாயப்பிரமாணங்கள், சங்கீத புஸ்தகங்கள்லாம் என்னை பத்தி என்ன செஞ்சிருக்குது, எழுதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட சங்கீதங்கள் அது மேசியானிக் சாங் என்று அழைக்கப்படுகிறது. மேசியாவை குறித்ததான சங்கீத பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல சங்கீத புத்தகங்கள், ஏசாயா, இவைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய பாடு மரணங்களை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும். ஏசாயா 53வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பாடு மரணங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சங்கீதம் 22வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாசி பாருங்க. சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது என்ன சொன்ன வார்த்தை சொல்லுங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு பயன்படுத்திய வார்த்தைகள் சங்கீதங்களிலே வந்திருந்தால் அது அவரை பற்றி எழுதப்பட்டதான சங்கீதம் என்பதை நீங்க என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தில் லூக்கா 4:18 வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படியே ஏசாயா 61:1 வாசிங்க. தயவு செய்து முடிந்தவர்கள் இன்றைய தினத்துல குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் வசனங்களை. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கவனிச்சிங்களா? இது யாரை குறித்து எழுதப்பட்ட வசனம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்டதான ஒரு வசனம். அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கத்துல, அப்பதான் அவர் ஸ்டார்டிங் ஊழியத்துக்கு வர்றாரு. ஊழியத்துக்கு வந்த உடனே ஆலயத்துக்குள்ள வர்றாரு. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே அவர் கையில புஸ்தக சுருள் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யறார், வாசித்து காண்பிக்கிறார். அப்படியானால் அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இடங்களிலே நீங்க என்ன செய்யணும், என்னை தேடி
வாசியுங்கள். என்ன செய்யணும்? தேடி வாசிங்க. ஒரு வசனத்தை கூட நீங்க வாசி பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 3:4. அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டு போதும். நீங்க இந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து வாழ்க்கையில் அனுபவித்ததான கஷ்ட நஷ்டங்கள் குறித்து இந்த வசனத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்னொரு காரியம், நீங்க 69வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கேயும் இயேசுவை குறித்து சொல்லப்படுது. 69வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:9. உடைய வீட்டை குறித்து உண்டான என்னை பட்சித்தது. இப்ப நீ யோவான் 2வது அதிகாரத்துல அந்த வசனத்துக்கு வாசிச்சு பாருங்க. யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நினைவு கூர்ந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சீசர்கள் அவரை குறித்து எழுதி இருக்கிறதை நினைவு கூர்றாங்க. அன்றைக்கே இதை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். அன்னைக்கே இந்த சங்கீதக்காரர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்கு நடக்குது? இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி யார் நினைவு கூர்றா? சீசர்கள் என்ன செய்யறாங்க? நினைவு கூர்றாங்க. இதை போல நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையான தகவல்கள் இல்லாத இந்த சூழலில நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு வெளிப்பாடுகளும் இல்லாத சூழலில இப்படிப்பட்டதான வசனங்கள் மூலமாக நம்ம சில வெளிப்பாடுகள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த சூழலில பிறந்தார் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். இயேசு பிறப்பார் என்று அந்த செய்தி அறிவிக்க வந்ததான அந்த தேவனுடைய தூதன் மரியாள் தேவாலயத்தில் இருக்கும் போது தோன்றி சொன்னானா? அல்லது மரியாள் எங்கேயாகும் வெளியில வீதியில இருக்கும் போது வானத்துல தோன்றி சொன்னானா? வாசிச்சு பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில், நல்லா கவனிங்க, இங்கதாங்க ஒரு பெரிய அவள் இருந்த வீட்டில் தேவதூதன். அந்த வீட்டுல வேற யார் இருந்தா? தேவதூதன் வந்த போது அந்த வீட்டுல ஒருவரும் இல்லை. அவள் யார் தெரியுமா? அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. 26. லூக்கா 1:26. 1:27. தாவீதின் வம்சத்தானாகிய இவ யாருங்க? நிச்சயிக்கப்பட்டதான ஒரு பெண். இன்னும் திருமணம் ஆகல. திருமணம் ஆகாத ஒரு பெண் தனி அறையில இருக்கும்பொழுது அந்த அறைக்குள்ளே பிரவேசித்து தேவதூதன் சொன்ன செய்தி அவளை தவிர வேற ஒருவருக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில இந்த தூதன் சென்ற உடனே அடுத்த காரியம் என்ன செய்யற? வாசிச்சு பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:56. எங்க போயிட்டாங்க இந்த அம்மா? தேவதூதன் சொன்ன உடனே இன்னொரு காரியத்தை சொல்றான். உனக்கு சொன்ன மாதிரியே நான் இன்னொருத்தையும் சொல்லி இருக்கிறேன். அவ பேர் எலிசபெத். இப்ப அவ எங்க இருக்கிறா? அவ எத்தனாவது மாசம்? 6வது மாசம். இது உண்மையா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக உடனே நம்ம மறுபடியும் எங்க போயிட்டாங்க? அங்க போயிட்டாங்க. போய் எவ்வளவு நாள் கழிச்சு வராங்க? 3 மாசம் கழிச்சு வராங்க. இப்ப 3 மாசம் கழிச்சு வரும்போது ஊரே நம்ம பாக்குது. எப்படி பாக்குது? போன மாதிரி இல்லையே. இப்ப நம்ம எப்படி வருது? வித்தியாசமா வருது. நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க சங்கீதம் 69வது அதிகாரம், சங்கீதம் 69வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
ம் ம் போதும். நீங்க இந்த பகுதி நீங்க கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதான தீர்க்கதரிசன வார்த்தைகள். நிந்தை, அவமானம், பழமொழியானேன். குடிகாரெல்லாம் என்ன செய்யறாங்களா? இவர் போகும்போது வரும்போது என்ன செய்யறாங்களா? பாட்டு பாடுறாங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த ஈவ்டீசிங்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடைய சின்ன வயசுலயே இவர் என்ன செய்யறாங்க? அது ஒரு சின்ன கிராமம், நாசரேத் ஒரு சின்ன ஊர். சின்ன ஊர்ல இப்படி ஒரு சம்பவம்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அது என்ன செய்யும்? அத்தனை பேருக்கும் தெரியும். ஐயோ, மரியாள்னு ஒருத்தி எங்க கிராமத்துல இருக்கிறா, என்னன்னே தெரியல, அவளுக்கு நிச்சயமாச்சு. திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆயிட்டா? கர்ப்பவதி ஆயிட்டா. ஊர்காரங்களாம் நாங்க சேர்ந்து கல்லால் அடிச்சு கொள்ளலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த நேரம் பார்த்து நிச்சயமான அந்த பையனே வந்து என்ன செஞ்சிட்டா? அவளு கல்யாணம் பண்ணிட்டா. அதனால அவன் என்ன செஞ்சிட்டா? பழிச்சுட்டா. ஒரு பையன் பிறந்திருக்கிறான். அவன் பேர் என்னவா? இயேசுவா? யாருக்கு எப்படி ஒண்ணுமே தெரியல. 3 மாசம் அவ எங்க இல்ல, ஊர்லயே இல்ல. வரும்போது அவ எப்படி வந்தா? 3 மாசத்தோட வந்தா. புரிஞ்சுதா? எவ்வளவு ஒரு அந்த சின்ன வயசுல. நீங்க அதுல 8ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 69:8 வாசிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷரும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியருமான. நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் தான் யோசேப்பு மரியாதை அறியல. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அடுத்த வருஷத்துக்கு 4 சகோதரர்கள், சகோதரிகள் 4க்கு மேலன்னு வரலாறு சொல்லுது. வாசிச்சு பாருங்க. மத்திய 13ஆம் அதிகாரம் 55, 56. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன் சகோதரர்கள் அல்லவா? சகோதரிகள் எல்லாரும். அந்த வார்த்தை கவனிங்க. சகோதரிகள்னா 1க்கு மேற்பட்ட, சகோதரிகள் எல்லாம்னா 2க்கும் மேற்பட்ட. ஏறத்தாழ 4 சகோதரிகள் என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இயேசுவுக்கு அடுத்து சகோதரர்களும் பிறந்தாங்க. ஆனா இயேசுவை ஒருவரும் சகோதரர்களோ ஒருவரும் அவர் என்ன செய்யல? ஒருவருமே நேசிக்கவில்லை. சொந்த சகோதரருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? வேற்று மனுஷன். என் தாயின் பிள்ளைகளுக்கு. நீங்க திருப்பூர் பாஷையில சொன்ன பிள்ளைகள்னா யாருங்க? பிள்ளைகள்னா யாரு திருப்பூர் பாஷையில? இல்ல, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. கேர்ள்ஸ் பிள்ளைன்னா என்ன செய்வாங்க? பையனா பிள்ளையான்னு கேட்பாங்க. பிள்ளைன்னா என்னது? பொம்பளை பிள்ளை. தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஆயிட்டேன்னா அந்நியன். நீ நல்லா புரிஞ்சுங்க. கூட பிறந்த சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, அவர் என்ன செய்வல்ல? ஒருவரும் நேசிக்க. நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம் வாசிங்க. லூக்கா 2:43. பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். சரி, தாயாருக்கு யோசேப்புக்கும் ஏன் தெரியல? மற்ற பிள்ளைகள் இல்லையா? 4 தம்பிமார்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? கூட பிறந்த சகோதரிகள் இருந்திருக்க மாட்டாங்களா? அண்ணனை காணுன்னு அம்மாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. என்ன பண்ணல? சொல்லல. நல்ல வேலை காணாம போயிட்டாரு. இனி நமக்கு என்னதான்? நிம்மதிதான். கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல, மீண்டும் மத்திய 13ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 13ஆவது அதிகாரம் 54ஆவது வசனத்தை வாசிங்க. மத்திய 13:54. உபதேசம் பண்ணினா. இப்ப 57 வாசிங்க. 56, 57.
எப்படி வந்தது என்று சொல்லி இடரல் அடைந்தார்கள். வேறெங்கும் கனவிடம் அடையான். அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் கவனிச்சுப்பாங்க. சொந்த ஊருங்க, சொந்த ஜனங்க. நீ யோசிச்சுப்பாங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் போய் கிரிக்கெட்ல வின் பண்ணிட்டு வந்துட்டா ஏர்போர்ட்ல இறங்குறப்பே நம்ம ஆள் உயரம் மாலையில நின்று என்ன செய்யறோம்? மேலதாளத்தோட வரவேற்கிறோம். அவங்க ஊரால் பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். கானா ஊர்ல தண்ணீர் என்ன செஞ்சிட்டாரு? திராட்சரசமா மாத்திட்டு வந்திருக்கிறாரு. 900 விதவைகளுடைய மகனை உயிரோட எழுப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஊரே கொண்டாடணுமா இல்லையா? ஊரு வேற மாதிரி பாக்குது. இவன் யாரு? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இது எங்க இருந்து வந்துச்சு? இவனுடைய சகோதரர்லாம் இங்க இருக்கிறாங்களே, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சுன்னு யாருமே இவர் பேசுறது என்ன செய்யல, கேட்கல. அசட்டை பண்ணுகிறார்கள், அற்பமாக எண்ணுகிறார்கள். அவர் பேசுறத காது. நான் பேசும்போது நீங்க வேற எங்கேயாவது கவனிச்சுட்டு இருந்தா எனக்கே என்ன இருக்கு, எனக்கே வருத்தமா இருக்கு. கவனிங்க, நான் சொல்றத கேளுங்கலாம். நான் சொல்றேனே, அவர் பேசின வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், தெற்கு தரிசன வார்த்தைகள். தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையோடும் இருக்கிற வார்த்தைகள். அது வந்தபோது அற்பமாய் அலட்சியம் பண்ணக்கூடிய இந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவருடைய மனசு எப்படி ஒன்று யோசிச்சுப்பாங்களேன். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் தம்முடைய வார்த்தையை அதிகமா என்ன செஞ்சிருக்கிறாரா? மகிமைப்படுத்தியிருக்கிறாரா? அப்பேற்பட்ட தேவன் நின்று பேசும்போது அந்த சொந்த ஜனம் ஒரு இடத்துல கூட அவர் தன்னை தெய்வமாக என்ன செய்யல, வெளிப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் அவரை பிதாவினிடத்திலிருந்து வந்தவராக சொல்லுகிறது. அற்புதங்கள், அடையாளங்கள் அவரை ஒருவராலும் கிரகித்துக் கொள்ள முடியாதவராக அவரை இந்த உலகத்துக்கு என்ன செய்து காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இளம் பிராயத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 வயதுக்குட்பட்ட எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு காரணம் இவர் தான். யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் தெரியும். இவர் கூட சம வயதுல உரிமையோடு விளையாடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஒரே ஒருத்தர் வந்து 6 மாசம் வித்தியாசம். யாரு? யோவான். அவரும் இங்கல்ல, அவரும் வனாந்தரத்துக்கு கொண்டு சொல்லப்பட்டார். இயேசுடைய வயதுக்கு ஈக்குவலான ஒருத்தவங்க கூட மனசு விட்டு பழக வாழ போறான்னு பேசிக்கிறதுக்கு என்ன இல்ல, யாருமே இல்ல. ஒண்ணு கீழே சின்னவனா இருக்கிறான், இல்ல நம்ம மேல பெரியவனா இருக்கிறான். நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருல. கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய. ஆமா, இங்க யார வைக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருல. இயேசுக்கு இளம் பிராயமும் ரொம்ப டஃப்பானது. சகோதரிகள் யாரும் பேசுறதில்ல, சகோதரர்கள் யாரும் பேசுறதில்ல. கடைசி வரைக்கும் இந்த சகோதரர்கள் இயேசு என்ன செஞ்சாங்க? வெறுத்தாங்க என்பதற்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 7வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யோவான் 1 முதல் 3 வரை. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் மனதில்லாமல் கலிலேயாவில் தலைமறைவாய் இருந்தார். நல்ல கவனிங்க. யூதேயாவில் போன அவர் என்ன செஞ்சிருவாங்க? கொலை பண்ணிடுவாங்க. கொலைக்கான எல்லா சதியும் ஆயுத்தமாக இருக்குது. அங்க போனா சரி, போனா என்ன செஞ்சிருவாங்க? போனா போட்டுருவாங்க, நம்ம பாசையில சொன்னா. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து என்ன ஆசிப்பாருங்க? யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்போது அவருடைய சகோதரர் அவனை நோக்கி சீசர்களும் பார்க்கும்படி எங்க போகணுமா? உள்ளூர்ல இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு எதையாவது ஒண்ணு பேசுறாரா, உபதேசம் பண்ணும்போது ஊரே தப்பா பேசுது. ஊரே எப்படி பேசுது? தப்பா பேசுது. யாருக்கு பிறந்தானே தெரியாத ஒரு ஆள் இப்படிலாம் என்ன செய்யறா பேசுறான்றப்ப இது யோசிப்புக்கு வலிக்குது, மரியாளுக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு பட்டயம் உன் இருதயத்தை
ஒரு இப்போ ஊர்க்காரங்க பேசுற பேச்சு என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஆளாளுக்கு ஒரு மாதிரி மரியாதையே சொல்றாங்க, இயேசுவே தயவு செஞ்சு கொஞ்சம் யார்கிட்டையும் என்ன செய்யாத, பேசவே பேசாத, உன் வீட்டுக்குள்ள இரு, இல்லைன்னா எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடு, ஒன்னு இங்க இரு, இல்லைன்னா போயிடு. நீ வெளியில போய் நீ ஆலயத்துல பேசுற, நீ எதையாவது பேசுற, எல்லாரும் ஒன்னு என்ன செய்யறாங்க, தப்பா பேசுறாங்க. ஒன்ன தப்பா பேசும்போது அதுக்கு காரணம் யாரு? நான் தான். என்ன தப்பா பேசுறாங்க. நல்லா கவனிங்க. யூதர்களுக்கு நடுவில் நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவை ஒரு வேசியனுடைய மகனை போலத்தான் என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. அவர் யாருமே மேசியாவா என்ன செய்யல, நினைக்கல. மரியாளுக்கு பிறந்தார் என்பது தெரியும், ஆனா யோசேப்புக்கு தான் பிறந்தாரா என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆக மரியாள் செய்த வேசித்தனத்து நிமித்தம் பிறந்தவர் என்று சொல்லி யூதர்கள் வரை நினைத்தார்கள் என்று நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நீங்க வாசிச்சு பாருங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 23:2. வேசி பிள்ளையும், சரி கவனிச்சு பாருங்க, வேசி பிள்ளை எங்க வரக்கூடாதா? ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதா? இவர் எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு காணாம போனப்ப? ஆலயத்துல, அதுவும் வேத பலனுக்கு. ஏன்னா உள்ளூர்ல, அது வெளியூர். உள்ளூர்காரங்க தான் முதல்ல என்ன பண்ணிருக்க மாட்டானு, உள்ளே விட்டுருக்க மாட்டானு. இவர் உள்ளே விடாததுனாலதான், எல்லாம் கவனிச்சு பாருங்க, இயேசு உள்ளே விடாததுனாலதான் இவங்க தான் போன பிற்பாடு எங்க போயிட்டாரு புரியுதா உங்களுக்கு? ஆலயத்துக்குள்ள போய் என் பிதாவுக்கு அடுத்த நீங்க தானே என் பிதாவை யாருன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி என்ன வேற மாதிரி பேசுறீங்க. நான் என் பிதாவின் இடத்துல வருகிறேன், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டா. அப்ப என்ன பாக்குறீங்க? என் பிதா இங்க யோசிப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க யோசிப்பு இல்ல, வேற யாருக்கும் பிறந்தா நீங்க நினைக்கிறீங்களே, அந்த பிதாவை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இவரை ஒரு வேசியின் மகனாக நினைத்ததுனாலதான் அவர் ஆலயத்துக்குள்ள போறத கூட யாரும் விரும்பல, இந்த யூதர்கள் விரும்பல. இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுகிறேன். 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் கவனிச்சு பாருங்க. உண்மையை சொல்ல போனா நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருந்தா தற்கொலை செய்து கொண்டு செத்துருப்போம். எவ்வளவு கொடுமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து அங்கு பிதாவை குறித்து பேசுகிறார். பிதாவை குறித்து பேசும்போது சொல்றார், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று எனக்கு தெரியும், ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு ஏற்ற கிரியைகளை நீங்க என்ன செய்யல. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் ஆபிரகாமை போல நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? என்னை விசுவாசித்திருப்பீர்கள், என் சத்தியத்தை விசுவாசித்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதான இந்த போதனைகளை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லை. ஏனென்றால் 44 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய, உங்க பிதா யாரு? உங்க பிதா ஆபிரகாம் இல்ல. உங்க பிதா யாரு? பிசாசு. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை கொல்லலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட ஒருவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலதான் என்னை எப்படி கொள்ளலாம் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறீர்கள், சதி வலை பின்னுகிறீர்கள், என்னை கொள்ளுவதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறேன் சொல்லி என்ன செய்யற தெளிவாக சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில அவனுக்கு சொல்றான், என்ன சொல்றாங்க வாசிச்சு பாருங்க. அந்த 41வது வசனத்துல, நாங்கள் வேசித்தனத்தால் என்ன சொல்றாங்க புரியுது அவங்களுக்கு? நீங்க இயேசுவா அந்த இடத்துல இருந்திருந்தா தான் உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியும். ஒன்ன மாதிரி நாங்க இல்ல. நல்லா சொல்லுங்க, எப்படி? ஒன்ன மாதிரி நாங்க இல்ல. அதுக்கு அதான் அர்த்தம். இன்னும் நீ யாருக்கு பிறந்தன்னு எங்களுக்கு தெரியல. யோசேப்பு கேட்டா எனக்கு பிறக்கலன்னு
சொல்றாரு. மரியாள் கேட்டா எனக்குதான் பிறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி பிறந்தாருன்னு அவங்க சொல்றதை எங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்க ஒண்ணு வேசின் பிள்ளைகள் அல்ல, ஒன்ன மாதிரி நாங்க இல்ல. நிபரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க ஆராய்ந்து அறிந்திருந்தா, எந்த மனுஷனும் கடந்து போகிறதான பாதையில் அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான அவமானங்களும் எல்லா விதமான பாடுகளும் வேதனைகளும் அவர் அனுபவித்ததுதான் என்பதை நீங்க என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். கூட பிறந்த சகோதரர் சொல்றான், யூதேயாவில் அவரை கொல்ல வகை தேடுகிறார் என்று சொல்லி தெரியும், எங்க போன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயாவது போய் செத்துப்போ, எங்கேயாவது போய் செத்துப்போ. இங்க இருந்து ஏன் எங்களை அவமானப்படுத்துற, இங்க இருந்து ஏன் எங்க உயிரை வாங்குற, ஒன்னால எங்களுக்கு தினந்தனும் என்னது, எவனாவது ஒண்ணு சொல்றான். சொல்லும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு, பேசுறவங்க எப்படி பேசுற பாருங்க. இவருடைய சகோதரர்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, உங்க கூட போன சகோதரர் மாதிரி எங்களை என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. இங்க இருக்கவே இருக்காத, யாரும் தெரியல. சகோதரர்கள் யோசிப்பாங்க, இயேசு கொலை செய்யப்பட்டு சாக வேண்டும் என்று சொல்லி விலை பேசிய ஒரு யூதாஸ் நம்ம தப்பா பேசுறோம். ஆனா ரொம்ப தப்பான ஆட்கள் யார் தான், இதை அனுப்புனது யார் தான், இந்த சகோதரர்கள் தான். ஆனா சகோதரர்கள் ஆண்டவர் எவ்வளவு அதிகமா நேசிச்சாருன்னு மத்திய 28:10 வாசிச்சு பாருங்க. மத்திய 28:10. அதை கவனியே. பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறதான பண்டிகை நாட்கள். இயேசுடைய சகோதரர்களாக எருசலேம்ல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துச்சிட்டாரு. எழுந்துச்சவன மகதலேனா மரியாள் 2 பேரும் பார்த்த உடனே சொல்றாரு, முதல்ல போய் யாருக்கு சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்க, எருசலேம்ல இருக்கிறாங்க, அவங்க எங்க வர சொல்லுங்க. கலிலேயாவுக்கு வந்தா யாரை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம். புரியுதா தேவனுடைய பிள்ளைகளே? உறவுகள் உறவுகள் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லா உறவுகளும் ரொம்ப கஷ்டமே, எல்லா உறவுகளும். ஆமா, ஆண்டவர் அந்த உறவுகள் பட்டதான பாடுகள் சொந்த ஜனம் அவர் என்ன செய்யல, அங்கீகாரம் பண்ணல. சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கல. மரியாளுக்கு எப்படி ஆயிலும் என் பையனை பிதாதான் அனுப்பினார் என்பதை காண்பித்து விட வேண்டும், என் பையன் மூலம் ஒரு அற்புதம் என்ன செய்யணும், நடக்கணும், அப்பதான் அந்த ஜனங்க அவர் அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை என்ன செய்யறாங்க. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டது யாரு, கல்யாணத்துக்கு தான் நம்ம போயிருக்கிறோம். நல்ல கவனிங்க, வாசிச்சு பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க, கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கிறோம். கல்யாணத்துக்கு போன இடத்துல அங்க ஆகாரம் குறைஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை, திராட்சரசம் இல்லாம போனா நமக்கு என்ன, போனோமா சாப்பிட்டோமா, சாப்பாடு கிடைக்கலையா சரி பரவாயில்லன்னு வந்தோமா, அப்படிதானே இருக்கணும். கல்யாணத்துக்கு போன இடத்துல இந்த அம்மா தானே ஒரு பிரச்சனை என்ன செய்யுது கண்டுபிடிக்கிறாங்க. அங்க என்ன இல்ல, திராட்சரசம் குறைபடுப்பது தெரியுது. இந்த அம்மாவுக்கு எப்படி ஆகிலும் என் பையனை நான் என்ன செஞ்சிடணும், இந்த ஊர் உலகத்துக்கு அவர் தேவகுமாரன் என்பதை காண்பித்து விட வேண்டும். அற்புதத்தின் மூலமாகிலும் அவரை ஆண்டவர் என்பதை நான் என்ன செய்யணும், இந்த ஜனங்களுக்கு காண்பித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நேரம் வந்து பிரச்சனை யாரு சொல்றாங்க, இயேசுல சொல்ற. அவர் சொல்றாரு, சரியே என்ன இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது உன்னுடைய விருப்பம், ஆனா என் வேலை இன்னும் வரவில்லை. என் பிதா ஒருவர் இருக்கிறார், அவர் எப்ப அந்த காரியத்தை சொல்றாரோ அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். முதலாவது அற்புதம் இது எங்கேயோ காணாவூர்ல கல்யாண வீட்டுல நடந்துச்சு நீங்க நினைக்காதீங்க, மரியாளுடைய வாழ்க்கையில நடந்ததான முதல் அற்புதம். அப்பதான் மரியாளுடைய குமாரனை, மரியாளுடைய குமாரன் அல்ல இவர் பிதாவுடைய குமாரன் என்பது அந்த உலகம் என்ன செஞ்சது, கண்டுபிடிச்சது. அல்லேலூயா சொல்லுவா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இதெல்லாம் நான் சொல்றேன், சொந்த ஜனங்கள், சொந்த ஊர்க்காரங்க, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் ஒருவரும் அவர் என்ன செய்யல, அங்கீகாரம் பண்ணவில்லை. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. பகுதி கவனிங்க. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பிறந்த ஒருவர் ஆலயத்துக்குள்ள போய் வேதபாரகரோடு உட்கார்ந்து பேசாத யூதர்களால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. ஜமாலயத்துக்குள்ள போய் அதுவும் வேத அந்த புத்தக சூழலை எடுத்து படிப்பது அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இவரை சோதிப்பதற்காக கொண்டு வராங்க. ஒரு ஸ்திரீ என்ன செய்யறாங்க, சோதிப்பதற்காக கொண்டு வராங்க. ஏன்னா இவர் பிறந்தது எப்படிதான் பிறந்திருக்கிறார் நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி முறையில தான் இவர் பிறந்திருக்கிறார். இப்ப இவரை நம்ம என்ன செய்யணும், சோதிக்கணும்னு ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. இயேசுவே நாங்க எப்படி பிடிச்சிட்டோம், கையும் அது கேட்டுருக்கலாம். சரிப்பா நீ பிடிச்சது உண்மைதான், யாரு கூட்டு வந்துட்ட, அந்த பெண்ணு கூட்டு வந்த அந்த பையன் எங்கன்னு என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டுருக்கலாம். அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இருக்காரு, அந்த பையன் எங்கன்னு கேட்கலாம். மரியாதை இருக்கிறாளே அந்த பையன் எங்க, நீங்க அந்த காலகட்டங்களுக்குள்ள போய் அந்த மனநிலையில நீங்க வாசிச்சாதான் சொல்ல உங்களுக்கு புரியும். இதெல்லாம் அவர் அறிந்ததுனால, இயேசு அவருடைய இருதயங்களை அறிந்ததுனாலதான் சில இடத்துல வாயே திறக்கல. அந்த இடத்துல ஏதாவது பேசுறாங்களா, ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே இவனுக்கு எதுக்கு வந்திருக்கிறானுங்க, என்னை அவமானப்படுத்த, என்னை சோதிப்பதற்காக, என்னை அசிங்கப்படுத்துவதற்காக, என்னை தலைகுனிய பண்ணுவதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவர் கீழே தலை குனிஞ்சி ஒருத்தர் முகத்தையும் பார்க்கல, கீழே எழுத ஆரம்பிக்கிறார். அடுத்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்ய. இப்ப இவனுங்க கிட்ட வேற எதை சொன்னாலும் ஆர்குமெண்ட் பண்ணுவானுங்க, வேற எதை சொன்னாலும் அடினாலும் அண்மை போதிக்கிற நீர் எப்படி அடிக்க சொல்லலாம் என்று சொல்லி கேட்பாங்க. எங்கப்பா அவன் எங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்தப்ப அவன் எங்கன்னு சொல்லி நாங்க கேட்டுருக்கலாம்ல, நாங்க கேட்கல. அப்படி எப்படி வந்தாலும் இவனுக்கு என்ன செய்வானுங்க, கேட்பானுங்க. ஒன்னே ஒண்ணு அடி. ஆனா எல்லாரும் அடிக்க தப்பு இல்ல, முதல்ல அடிக்கிறவன் எப்படி இருக்கணும், தகுதியானவனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தகுதி வேண்டாம், ஃபர்ஸ்ட் அடிக்கிறவன் உங்களுக்கு பாவம் இல்லாத என்ன செய்யட்டும், அடிக்கட்டும். யாரும் அடிச்சாங்களா, யாருமே அடிக்கல. ஒரு பிரச்சனை, தன்னை அவமானப்படுத்த வந்ததான அவ்வளவு பெரிய கூட்டமும் அவமானப்பட்டு தலை குனிந்து கற்களை கீழே போட்டுட்டு கீழே குனிஞ்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி கத்தர் மகிமைப்பட்டுங்க. இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்துவதற்காக, உங்களை வேதனைப்படுத்துவதற்காக, உங்களை குத்தி காட்டுவதற்காக, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையுடைய சில காரியங்களை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துவதற்காக வருகிற சூழ்நிலை என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரே என்று சொல்லி வந்தவள் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆண்டவரே ஏமால தப்பு இல்ல, அவன் தான் என்ன ஒரு வார்த்தை கூட தன்னை நியாயப்படுத்தவில்ல. அவரும் அங்க எப்படி இருக்கிறா, அமைதியா இருக்கிறாங்க. இயேசு அவளுக்காக பேசுறார். கடைசியா பாக்குறா, பார்க்கும்போது கற்கள் இருக்கிறது பக்கத்துல இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. இப்ப அவ உள்ளத்துல நினைக்கிறா, இந்த இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தவான், இவர் தான் என்னை காலால் அடித்து என்ன செய்ய போகிறார், கொல்ல போகிறார் என்று அவ மனசுல நினைக்கும் போது இயேசு திடீர்னு சொல்றாரு, நான் முன்னை. ஏன் தேவையில்லாம இந்த வார்த்தை சொல்றாரு, நம்ம சாதாரணமா படிக்கும் போது சாதாரணமா தெரியும். மனதை அறிந்தவர்களாக, மனதை புரிந்தவர்களாக நீங்க படிக்கும் போதுதான் தெரியும். நானும் உன்னை என்ன செய்யல, ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல. அவளுடைய நினைவுக்கு பதில் சொல்றார் பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு காரியம் இல்ல, இயேசுடைய கடந்து போன வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவருடைய நிலைமை இருக்கு பாத்தீங்களா. பிதாவுடைய காரியத்தை செய்யலான்னு வந்தா மரியாளுக்கும் யோசிப்புக்காது பிடிக்கல. மரியாள் வீட்டிலேயே இருக்கலாம்னு சொன்னா பிதாவுடைய சித்தத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. தர்ம சங்கடமான சூழலை, என் குடும்பமா,
என் தேவனா, என்னுடைய சொந்த காரியங்களா அல்லது தேவன் எனக்காக வைத்திருக்கிறதான அவருடைய திட்டங்களா என்று சொல்லி மாறி மாறி யோசிக்கிறார். யாரா வந்தாங்க, யோர்தான்ல தலை முழுவிட்டார். இதுக்கு மேல பிதாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, அவருடைய சித்தத்தை தவிர வேற எனக்கு போஜனமே இல்லை நினைக்கலாம். நீங்க அநேகருடைய சாட்சி கவனிச்சு பாருங்க. நான் பசியோட இருந்திருக்கிறேன், பட்டினி கடந்திருக்கிறேன், நான் திருப்பூர் வேலை தேடி வந்து திருப்பூர்ல எனக்கு வேலை கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல படுத்து இருக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து இருக்கிறேன், பசியும் பட்டினியுமா இருந்திருக்கிறேன் சொல்லி பல்வேறு விதமா நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த 3 நாள் தாயும் தகப்பனும் விட்டு சொந்த போனதான அந்த 3 நாள் எங்க சாப்பிட்டாரு, எங்க தண்ணி குடிச்சாரு, எங்க தங்கினாரு யோசிச்சு பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல படுத்தவங்க அனுபவம் அவருக்கு தெரியாதா? பசியும் பட்டினியுமா கடந்தவங்க அனுபவம் அவருக்கு தெரியாதா? கண்ணீர் விட்டு அழுதுதானே அந்த காரியங்கள் அவருக்கு தெரியாதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு 100% அவர் தேவனானால் 100% ஒரு மனுஷராக வாழ்ந்து நம்ம ஒவ்வொரு அணுக்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திரமாக ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். 13:23. 25வது வசனம் வாசிங்க. போதும். யோவான் எங்க சாஞ்சிட்டு இருக்கிறாரு? இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார். இயேசுவை வைத்து லாசருவை வைத்து அந்த நாட்களில் இயேசுவை வேற மாதிரி என்ன செஞ்சாங்க? ஆண் புரட்சிக்காரர் என்று சொல்லி அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? பேசுறாங்க. இவர் ஆணோடு என்று அப்படியெல்லாம் பேச. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் வல்ல வந்தால் இப்ப இந்த பகுதி நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசுவோட எத்தனை சிஸ்டர் இருந்தாங்க? கூடவே இருந்தவங்க மொத்தம் 12 சிஸ்டர்கள். கூடவே இருந்தது 3 சிஸ்டர். அவங்களும் எங்க அனுப்பிட்டாரு? அவங்களே சாப்பாடு வாங்க அனுப்பிட்டார். இப்ப எங்க பேசிட்டு இருக்கிறாரு? வேற ஜாதி பொண்ணோட என்ன செஞ்சிருக்கிறார்? ஜாதி பிரச்சனை நடக்குதா? தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இன்னும் அநேக பகுதிகளில் எவ்வளவு ஜாதி பிரச்சனைகள், கீழ் ஜாதி மேல் ஜாதி, இன்னும் மனித ஜென்மத்துக்குள்ள மிருகங்களை போல ஜாதி பார்க்கக்கூடிய மிருகங்கள் கூட அப்படி ஒன்றும் பார்த்தமா தெரியல. அந்த மனிதர்களுக்குள்ளதான் இப்படிப்பட்டதான எவ்வளவு பெரிய ஜாதி பிரச்சனை. இங்கே இவர் ஜாதி பார்க்காம ஒரு பொண்ணோட என்ன செஞ்சிருக்கிறார்? பேசிட்டு இருக்கிறாரு. இதையும் வரலாற்றிலே அவரை வைத்து என்ன செய்தார்கள்? தவறாக பேசினார்கள். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:38. லூக்கா 10வது அதிகாரம் வாசிங்க. ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அந்த மார்த்தாளுக்கு ஒரு தங்கை, ஒரு பேர் மரியாள். 2 பேருக்கு ஒரு தம்பி, அவர் பேரு லாசரு. இயேசு இவங்க 3 பேரும் தனித்தனியா என்ன செய்தாரா? அன்பா இருந்தாரா? நீ யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாரு. யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இடத்திலும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்க. இயேசு அவங்ககிட்ட அன்பா இருந்தாருன்னா ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாம். பர்டிகுலரா லாசரு இடத்திலும், மார்த்தாள் இடத்திலும், மரியாள் இடத்திலும் ஊரே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இவங்க 3 பேர்ல அவர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போறாருன்னு சொல்லி ஒரு முறை அவரை வீட்டுல இருக்கும்போது அந்த ஊர்க்காரர்கள் கல்லை எடுத்துட்டு அந்த வீட்டை என்ன செய்யறாங்க? சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் இருந்து இயேசு கடந்து பண்ணி அந்த பகுதி நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நடுவில் இருந்து அவர் கடந்து போய் விடுவார். இயேசுவை கல்லறிய அந்த ஊரே தேடின பொழுது அவரை காணாமல்
அவர் காணாம போயிடுவார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளாக ஒரு சம்பவம் நடக்குது. லாசரு மரித்து போய்விட்டார். இப்ப அவர் திரும்பி எங்க வரணும்? ஊருக்கு வரணும். அவர் ரெடியா இருக்கிறார். லாசர் வியாதியா இருக்கிறான்ற செய்தி அனுப்பணும். செத்து போயிட்டான்ற செய்தி என்ன செய்யல? அனுப்பல. வியாதியா இருக்கிறான்றப்ப செய்தி அனுப்புனாங்க. ஆனா செத்து போன பிற்பாடு என்ன வரல? செய்தி வரல. செய்தி வராமலேயே சீஷர்கிட்ட சொல்றார், லாசரு நித்தியா இருக்கிறா. இல்ல ஆண்டவரே பரவாயில்ல, அவன் தூங்குனா தானே ஏஞ்சிருவான். நீங்க அங்கெல்லாம் இனி போறதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்பதானே உங்களை கல்லறிய தேடுறாங்க. இப்பதானே நம்மளாம் தப்பிச்சு வந்தோம். சுசல் கேட்கிறாங்க. இல்ல, லாசரு மரித்து போய்விட்டான்னு வெளிப்படையாக சொல்றார். வாங்க போலான்றப்ப எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க பயந்துட்டு. தோமா சொல்றாரு, வாங்கப்பா, அவர் சாவ கூப்பிடுறாரு. நம்ம போய் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா லாசரோட என்ன செய்வோம்? அது ஏற்கனவே செத்துட்டான், இப்ப போய் நம்மள என்ன செய்ய போறோம்? சாவ பண்ணி. அந்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு கேரக்டரா நீங்க மாறிட்டீங்கன்னா தான் தெரியும். வாங்க நாம போய் அவரோட என்ன செய்யலாம்? சாகலான்னு சொல்லி வர்றாங்க. வந்து ஏசு எங்க நிக்கிறாரு? பெத்தானியா வந்தாரா? வரல. ஊருக்கு வெளியில நிக்கிறாரு. ஏன் ஊருக்கு வெளியில நிக்கிறாரு? இவர் ஊருக்குள்ள போக முடியாது. சீசர்கள் கூட என்ன செய்ய மாட்டேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க. சீசர்கள் பயந்துட்டாங்க. இம்மட்டும் வா, மிஞ்சி வராங்க. அங்கேயே நின்ட்டாங்க. இப்ப ஆண்டவர் ஆள் அனுப்பி யாரு கூப்பிடுறாரு? மரியாதை கூப்பிடுறாரு. மரியாதை போதுகிற உடனே அழிக்கிறார். வானப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அவங்களும் வரல. மரணத்தினால ஏற்பட்டதான துக்கம் ரெண்டாவது வருந்தி அழைக்கும் போது அந்த அம்மா என்ன செய்யறாங்க? புறப்பட்டு வராங்க. ஏனென்றால் லாசரும் இப்ப எங்க இல்ல? ஊருக்குள்ள இல்ல, ஊருக்கு வெளியில இருக்கிற கல்லறைக்குள்ளதான் லாசர் என்ன செய்யறா? இருக்கிறா. இப்ப என்ன நடக்குது? லாசருவே வெளியே வான்னு சொன்ன லாசர் வந்தாச்சு. லாசரு வெளியில கொண்டு வந்தவரு தானாவே வார்த்தையினாலே கட்டுகளை அறுத்திருக்கலாம். ஆனா கட்டுகளை அவிழ்க்கும்படியாக அந்த ஊர்க்காரர்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்ப லாசருவை எந்த கரங்கள் கட்டியதோ, எந்த ஊர்க்காரங்க உள்ள வெள்ளை போலும் தூபம் வைத்து அந்த சரீரத்தை பதப்படுத்தும்படி கட்டினார்களோ அந்த கைகளை இப்பொழுது கட்டுகள் என்ன செய்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் அந்த சீலை துணிகளை கட்டவிழ்க்கிறார்கள். கவனிச்சு பாருங்க. ஊர்ஜனங்க பாக்குறாங்க. லாசருவே வெளியே வாழ்ந்த உடனே எப்படிங்க வந்திருக்க முடியும்? கிட்டத்தட்ட 39 படிகள் அண்டர் கிரவுண்ட்ல நீங்க கீழே இறங்கணும். நல்ல கைகால் விலகாத்திரமா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உள்ள இறங்கி ஏறது ரொம்ப சிரமம். இந்த லாசர் முழுக்க கட்டப்பட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட கை கால என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. வெளியில எப்படி வந்தான்? அந்த வார்த்தை ஏந்தி கொண்டு வந்து காற்றில் வருவது போல கொண்டு வந்து முன்னாடி என்ன செய்யுது? வைக்குது. ஜனங்க அப்படியே மிரண்டு போகிறார்கள். அற்புதத்துல அற்புதம். இப்படி ஒரு அற்புதத்தை அந்த ஊருக்காரங்க இது வரைக்கும் என்ன செய்யல, பார்க்கல. இப்ப சொந்த கைகளால் என்ன செய்யறாங்க? கட்டுகளை அவிழ்க்கிறாங்க. கட்டுகளை அவிழ்க்க அவிழ்க்க லாசர் உயிரோடு இருக்கிறதோ, லாசர் பார்க்கிறதோ, லாசர் பேசுதோ. ஒரு மனுஷன் கூட அந்த ஊர்ல மனம் திரும்பாதவன் இல்லைங்க. ஒரு மனுஷன் கூட அந்த ஊர்ல விசுவாசிக்காதவல்ல. ஊரே விசுவாசிச்சது, ஊரே விசுவாசிச்சது. இப்ப ஊருக்குள்ள இயேசு வரல, அவங்களே ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. கரங்களை தெரியாத மைக்கே போட்டோமா? எந்த ஊர்ல கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவரை கல் எடுத்துட்டு துரத்துறாங்களோ அதே ஊர்ல வாங்கலையா எங்க ஊருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்க? வரவேற்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? வாழணும். செய்யறதுக்கு முன்னாடி எதையும் பெருசா என்ன செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மார்க் 5வது அதிகாரம் வீட்டுக்கு போன பிற்பாடு வாசிச்சு பாருங்க. கெர்கேனேசர் பட்டணத்துல ஒரு படகுல ஏறி அக்கறைக்கு போகிறார். அங்கே மனுஷரால் அடக்க கூடாது இருந்த, ஒருவனாலும் சங்கிலிகளாலே கட்டக்கூடாது இருந்ததால ஏறத்தாழ 6000 பிசாசுகள் பிடித்ததால லேகியோன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். லேகியோனை அவர் சந்திக்க போகும்போது பிசாசுகள்லாம் கேட்குது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்தவா வந்தீர். ஒருவேளை எங்களை நீங்க துரத்துனீங்கன்னா அந்த பன்றிகளுக்குள்ளே நாங்கள் போக முடியும், எங்களுக்கு என்ன செய்ய ஒத்துழைப்பு சொல்லி கேட்டுச்சு. இப்ப 2000 பன்றிகள் இறந்து போச்சு. இப்ப ஒரு மனுஷன் எப்படி ஆயிட்டான்? தெளிவாயிட்டான். பிசாசுகள் இல்லாமல் வஸ்திரம் தரித்து ஊரே அவனை பார்த்து பயங்கர அடுங்கி எடுத்துச்சு. பால் எப்படி இருக்கிறான்?
மனுஷனா உட்கார்ந்துருக்கிறான். இது வரைக்கும் பேயா பிசாசா பெயர் சொல்ல உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்துருக்கிறான்? மனுஷனா உட்கார்ந்துருக்கிறான். இப்ப ஊருக்குள்ள போலான்னு சொல்லி பார்த்தா ஊருக்காரங்க கையெடுத்து கூப்பிட்டுட்டாங்க, எங்க ஊருக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது 2000 பன்றி எங்களுக்கு நஷ்டம். ஒருத்த மனுஷன் ஆனது அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. 10 பவுன் செயின் தான் பெருசா இருக்குது. ஒருத்தனை அடிச்சு கொள்றது பெருசா இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தெரியல. பன்றிகள் செத்து போறதுதான் பெருசா அந்த உலகம் பார்க்குது. ஒரு மனுஷன் பன்றியை போல நாய் தான் கக்கிறதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில போனவும் திரும்பினது என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததால இந்த மனிதன் திருந்தி மனுஷனை உட்கார்ந்து இருக்கிறது ஒன்றும் பெருசா அந்த ஊருக்கு தெரியல. இயேசு ஊருக்குள்ள அனுமதிக்கல. இயேசு பரப்பு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அவர் போன பிற்பாடு இந்த மனுஷன் 10 பட்டணங்களுக்கு சென்று இயேசுடைய மகிமையை அறிவித்து அந்த 10 பட்டணங்களிலேயும் வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து வீதியிலே படுக்க வைத்திருக்கிறார்கள். இப்போது இவன் இயேசுவை அழைத்து வருகிறான். தெக்கப்போலி அந்த 10 பட்டணங்களிலேயும் ஆண்டவர் உள்ள வந்து எல்லாருக்கும் பெரும் அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த ஊருக்குள்ள அவர் அனுமதிக்கலையோ அதே ஊர்ல 10 பட்டணங்கள்ல பெரும் அற்புதங்களை செய்யும்படியான வாசல்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு காட்டுல ஒரு சிங்கம், அதுக்கு திடீர்னு ஒரு எண்ணம், இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வோம் கேட்போம். அது நேரா வந்து ஒவ்வொரு மிருகமா பார்த்து கேட்குது, இந்த காட்டுக்கு ராஜா யாரு? இந்த ராஜா நீங்க தானே, நீங்க தானே எல்லாத்தையும் கேட்குது. எல்லாரும் என்ன ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கணும். எல்லாத்தையும் கேட்குது. சிலதெல்லாம் முதல் சொல்றதுக்கு முன்னாடியே பயந்துட்டு ஓடுது. திடீர்னு ஒரு யானை வருது. யானை கிட்ட போய் இந்த காட்டுக்கு ராஜா யாரு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு யானை அப்படியே பார்த்துச்சு. 2வது ஒன்னதான் கேட்கிற, அந்த காட்டுக்கு ராஜா யாருன்ன உடனே யானை தும்பிக்கையை பிடிச்சி தூக்கி அது ஒரே அடிக்கடி என்ன செஞ்சது, அடிச்சது. இப்போ முதுகெலும்பு உடஞ்சு போய் அப்படியே இப்படி பாக்குது. சிங்கம் கேள்விதானே கேட்டேன் உங்ககிட்ட, கேள்விதானே கேட்டேன். அதுக்கு யானை சொல்லிச்சு, பதில் தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆமா, நீ உலகம் நம்மை அவமானப்படுத்த நினைக்கும் போது, 1000 கேள்விகளாலே நம்மை தொலைக்க ஆசைப்படும் போது பதிலாக இருந்து அவளை நீங்க என்ன செய்யணும், மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அனுக்கிரக பாராட்டு. எல்லாரும் எழுப்புவோமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரிந்ததான சில விஷயங்களை விடுவோம். சங்கீத புத்தகங்களிலே, தீர்க்கதரிசன புத்தகங்களிலே, நியாய பிரமாணங்களிலே அவரை பற்றி எழுதியிருக்கிற காரியங்களை நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி தன் சொந்த சகோதரர்களால், சொந்த சகோதரிகளால், தன்னுடைய சொந்த பந்தங்களினாலே, சொந்த ஊர்க்காரர்களாலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவமானப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்ட அந்த வார்த்தையுடைய அர்த்தம்லாம் நீங்க அந்த பாதையில கடந்து போகும்போது மட்டும்தான் தெரியும். உங்களை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், உங்களை ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், உங்களை ஒருத்தவங்க பழமொழி சொல்லி கூப்பிடும் போது, பட்ட பேர் வச்சு கூப்பிடும் போது உங்களுக்கு எப்படி வலிக்கும். இது எல்லா வலியையும் அவர் கடந்து வந்திருக்கிறார். அதனால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன் உணர்வுகளை உண்மையாக புரிந்த ஒருவர், உன் வலிகளை உண்மையாய் அறிந்த ஒருவர் அவர் இயேசு மட்டும்தான். எஸ், உன் பசி அவருக்கு தெரியும். அவர் ஒருவரை ரொம்ப பசியோடு இருந்தப்ப ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு வாரத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் பசி தெரியும். ரொம்ப களைப்பா இருந்தப்ப அவர் படகுல பின்னணியத்துல தலையணை வைத்து படுத்திருந்தாரு வாசிக்கிறோம். அவர் களைப்பு அவருக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்துல கதறி அவர் கண்ணீர் வடித்த போது அவருடைய நரம்புகள் வெடித்து அந்த வியர்வைகள் ரத்த துளிகளாக வெளியே வந்த போது எவ்வளவு பெரிய வேதனை அவர் அனுபவித்திருப்பார். கொஞ்சமாவது யோசித்து பாருங்க. என்ன தெரியாது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ சாயலாக மாறினார். எல்லாரும் கண்களை மூடி, தேவனே, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திருக்கிறதுனால இன்றைய என் சூழலை நமக்கு தெரியும்ப்பா. இன்றைக்கு
நான் கடந்து போகிறதான பாதையில் இருக்கிற பற்றாக்குறை உமக்கு தெரியும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உமக்கு தெரியும். வியாதிகள் உமக்கு தெரியும். நான் வாங்கின கடன், அந்த கடன் நிமித்தமாக நான் படுகிறதான அவமானம், அது நிமித்தமாக இரவு நேரங்களில் நான் விடுகிறதான கண்ணீர் யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் தகப்பனே. ஏன்னா என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், என் வாழ்க்கை ஏற்கனவே நீர் வாழ்ந்தவர் தகப்பனே. என் வாழ்க்கை ஏற்கனவே நீங்க வாழ்ந்தவர். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட். ஏதோ ஒரு மனுஷகுமாரனாக வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையிலே நமக்காக தாமே பலியிட்டு போனார் என்று தானே நினைக்கிறீங்க? இல்ல, 33 ஆண்டுகள் உலகத்துல எந்த மனிதனும் அனுபவிக்கக்கூடிய எல்லா கோணங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில பாடுகளின் பாதையில் அவர் கடந்து போயிருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. 3ஆவது நாள் உயிரோடு கூட அவர் எழுந்து அந்த 40வது நாள் அவர் பரமேறி சொன்ன பொழுது அந்த கலிலேயா மனுஷர் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிறாங்க. இவரையா நாங்கள் சிலுவையில் அறைந்தோம், இவரையா நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம், இவரையா நாங்கள் குற்றம் சாட்டினோம், இவரையா நாங்கள் காட்டிக் கொடுத்தோம், இவரையா நாங்கள் விலை பேசி விற்றோம், இவரையா அவமானப்படுத்துறோம், அசிங்கப்பட்டோம் படுத்துறோம் என்று சொல்லி அந்த ஊரே அப்படியே மார்பில அடித்துக் கொண்டு புலம்புகிற விதத்துல அப்படி அந்த மகிமையான பரம் இருந்தது அல்லவா? ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வெகு சீக்கிரம் கடந்து போகிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அவமானப்படுத்த வெட்கப்படுத்த வந்ததால எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தேவன் உன்னை மகிமையினாலே முடிசூட்டுவதற்காக, தேவன் உன்னை கிருபையினாலே முடிசூட்டுவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை என்னை மூடட்டும், உடைய கிருபை என்னை மூடட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord. நல்ல தகப்பனே, கடந்த 6 மாதங்கள் உடைய பிள்ளைகளை நடத்தி 7வது மாதத்துல உடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நீ கடந்து போன பாதையில நான் கடந்து போயிருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, நீ பயப்படாதே, நீ அனுபவிச்ச எல்லாவற்றையும் உனக்காக நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன். அவையெல்லாம் கல்வாரி சிலுவையில நான் சுமந்துட்டேன். உன்னை விசுவாசித்தா போதும். விசுவாசி, உனக்காக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதம் நாள எல்லாம் கூடும். உன்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய உனக்கு பலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட சொல்ல கடந்த தண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடு கலந்திருக்கிறபடினாலே நம் மூலமாக அவர் பேசுவார், நம் மூலமாக அவர் பார்ப்பார், நம் மூலமாக நடப்பார். அல்லேலூயா. இயேசு நடந்து சென்ற போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த மாதம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்வது ஒரு அனுபவம். நாமே மற்றவர்களுக்கு நன்மையும் கிருபையுமாய் தேவையுள்ளவர்களை தேடி போய் செய்வது அது நமக்கு கிடைக்கிறதான ஒரு வாரம். நற்கிரியைகளின் பாத்திரம் எல்லாம் கண்ணு போடுவோமா? மூடி ஆண்டவரே, நீ தந்தது நல்ல ஆராதனைக்காக எனக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, எனக்கு ஸ்தோத்திரம், நல்ல வாய் தந்த ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நேசபிதாவே, இப்படி ஊழியனாகி அடியான் மனதார இப்படி பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பு மடிச்சுபிக்கிறேன். உங்களுடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த இடத்துக்கு இப்படி பிள்ளைகள் வந்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தகப்பனே.
உங்களுடைய பார்வையில் பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து தொடுதலை தங்கள் சரீரங்களிலே அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யுங்க. எஸ் லார்ட். பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீங்க. திருவந்து எடுத்த பிள்ளைகளோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நீங்க இரண்டரை கலந்திருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் இவர்கள் ஜெயித்து வாழ்வார்களாக தகப்பனே. ஆவி ஆத்மா சரீரம் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தெய்வீக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிற தகப்பனே. விரோதமாக பிசாசு கொண்டு வருகிறானே சகல அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடித்து நான் ஜெபிக்கிற தகப்பனே. வறுமையும் தரித்திரங்களை விட்டு ஓடுவதாக தகப்பனே. வியாதி விக்கிரமங்களை விட்டு ஓடுவதாக தகப்பனே. நன்மையை கிருபையை மாற்றமுடைய பிள்ளைகளை தொடர்வதாக. பிள்ளைகள் சொல்லுகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகள் சொல்லுகிற வேலை ஸ்தலங்கள் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வீடுகள் சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் நிரம்பி இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரை காணாத கண்களும் வியாதியை காணாத சரீரமும் வறுமையை பார்க்காத கரங்களோ உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாவதாக என்று சொல்லி உடைய ஊழியனாகி அடியான் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா ஒரே குரல்ல? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.